தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக செல்வ பெருந்தகை அறிவித்திருந்த நிலையில் அப்பொறுப்பிற்கு புதிய நபர் ஒருவரை நியமிக்க டெல்லி தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அடுத்த தலைவர் யார் என்பதற்கான போட்டி காங்கிரஸ் கட்சியினரிடையே நிலவி வருகிறது. ஏற்கனவே நடைபெற்று வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் அமைத்திருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் ஏற்கனவே முன்னணி தலைவர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும் அதையும் மீறி தற்போது திமுகவுடனான கூட்டணியானது தொடர்ந்து இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது காங்கிரஸ் கட்சியில் அடுத்த தலைவரை தேர்வு செய்வதற்கான பணியானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த போட்டியில் தற்போது ஏற்கனவே தலைவர்களாக இருந்த திருநாவுக்கரசு, KS அழகிரி, தங்கபாலு ஆகியோர் மும்முரம் காட்டி வருவதாகவும், மேலும் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் ஆகியோர், மாணிக்கம் தாகூர் ஆகியோரும் இந்த போட்டியில இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கட்சி தலைமையை பொறுத்த அளவுல கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னோக்கி கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நபரை புதிய நபராக தேர்வு செய்து அந்த நபரை நியமனம் செய்வதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்காக 5 பேர் கொண்ட குழு, 5 பேர் கொண்டவர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர்களிடம் இந்த பொறுப்பை ரகசியமாக கட்சியினுடைய டெல்லி தலைமை முடிவெடுத்து கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோட்டேங்கர் தலைமையில 3 பேர் கொண்ட குழுவினர் இந்த பணியை ரகசியமாக மேற்கொண்டு 5 பேருடைய பட்டியலை விரைவில் டெல்லி தலைமைக்கு அனுப்பவும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த 5 பேரும் புதிய நபர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில மாநில பொறுப்புகள் வகிக்காத நபர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியின் ஏதேனும் ஒரு இடத்துல தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மக்கள் செல்வாக்கு மிகுந்த நபர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்து தற்போது அடுத்த புதிய தலைவரை தேர்வு செய்யும் பணியானது தீவிரமாக காங்கிரஸ் கட்சியில நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.